வணக்கம். டெட் பேப்பர் 2 எழுதுறவங்களுக்கு 10ஆம் வகுப்பு பாடத்திலிருந்து அலகு 9ல் கரைசல்கள் என்ற லெசனில் ஒரு சில முக்கியமான வினாக்களை பார்க்கலாம். இது வீடியோ இல்லைங்க, ஆடியோ ஒன்லி தான். நீங்கள் வேறு எதனா வேலை செஞ்சுக்கிட்டே கூட இது காதால் கேட்டால் கூட உங்களுக்கு போதுமானது. ஒரு கரைசலில் குறைந்த அளவு கொண்ட கூறு கரைபொருள் என்றும் அதிக அளவு கொண்ட கூறு கரைப்பான் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு கரைசலில் குறைந்த அளவு கொண்ட கூறு கரைபொருள் என்றும் அதிக அளவு கொண்ட கூறு கரைப்பான் என்றும் அழைக்கப்படுகிறது. நீரில் பெரும்பாலான பொருட்கள் கரைகிறது. எனவே நீரானது உலகளாவிய கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் ஆகும். உலகளாவிய கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் எது அப்படின்னா நீர். சோடியம் குளோரைடின் கரைதிறன் 25 டிகிரி செல்சியஸில் 100 கிராம் நீரில் 36 கிராம் ஆகும். சோடியம் குளோரைடின் கரைதிறன் 25 டிகிரி செல்சியஸில் 100 கிராம் நீரில் 36 கிராம் ஆகும். கரைதிறன் கரைபொருளின் நிறை கரைப்பானின் நிறை × 100. கரைதிறன் கரைபொருளின் நிறை கரைப்பானின் நிறை × 100. 100 கிராம் நீரில் CaCO3 கரைதிறன் 0.0013 கிராம். 100 கிராம் நீரில் CaCO3 கரைதிறன் 0.0013 கிராம். 100 கிராம் நீரில் அமோனியா வாயுவின் கரைதிறன் 48 கிராம் ஆகும். 100 கிராம் நீரில் அமோனியா வாயுவின் கரைதிறன் 48 கிராம். 100 கிராம் நீரில் சோடியம் ஹைட்ராக்சைடின் கரைதிறன் 80 கிராம். 100 கிராம் நீரில் சோடியம் ஹைட்ராக்சைடின் கரைதிறன் 80 கிராம். 100 கிராம் நீரில் குளுக்கோஸின் கரைதிறன் 91 கிராம். 100 கிராம் நீரில் குளுக்கோஸின் கரைதிறன் 91 கிராம். நீர் ஒரு முனைவுறும் கரைப்பான். முனைவுறும் கரைப்பான் எது அப்படின்னா நீர். ஈத்தர் ஒரு முறைவுறா கரைப்பான். முறைவுறா கரைப்பான் ஈத்தர். அழுத்தத்தை அதிகரிக்கும் போது ஒரு திரவத்தின் கரைதிறன் அதிகரிக்கிறது. அழுத்தத்தை அதிகரிக்கும் பொழுது ஒரு திரவத்தின் கரைதிறன் அதிகரிக்கிறது. திரவத்தின் வெப்பநிலையை அதிகரிக்கும் பொழுது திண்மத்தின் கரைதிறன் அதிகரிக்கிறது. ஆனால் வாயுவின் கரைதிறன் குறைகிறது. திரவத்தின் வெப்பநிலையை அதிகரிக்கும் பொழுது திண்மத்தின் கரைதிறன் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. வாயுவின் கரைதிறன் குறைக்கிறது. நீரின் சதவிகிதம் கரைபொருளின் நிறை கரைசலின் நிறை × 100. நீரின் சதவீதம் கரைபொருளின் நிறை கரைசலின் நிறை × 100. கன அளவு சதவிகிதம் கரைபொருளின் கன அளவு கரைசலின் கன அளவு × 100. எப்சம் உப்பின் மூலக்கூறு வாய்ப்பாடு MgSO4 7H2O. எப்சம் உப்பின் மூலக்கூறு வாய்ப்பாடு MgSO4 7H2O. ஜிப்சம் மூலக்கூறு வாய்ப்பாடு CaSO4 2H2O. ஜிப்சம் மூலக்கூறு வாய்ப்பாடு CaSO4 2H2O. நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் ஒரு படித்தான கலவை. நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் ஒரு படித்தான கலவை. இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை. இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை 2. நீர் ஒரு சர்வ கரைப்பான் ஆகும். நீர் ஒரு சர்வ கரைப்பான் ஆகும். குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைபொருள் கரைக்க முடியாத கரைசல் தெவிட்டிய கரைசல். தெவிட்டிய கரைசல் அப்படின்னா குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைபொருள் கரைக்க முடியாத கரைசல் தெவிட்டிய கரைசல். நீரற்ற கரைசல் கார்பன் டை சல்ஃபைட்டில் கரைக்கப்பட்ட சல்ஃபர். கார்பன் டை சல்ஃபைட்டில் கரைக்கப்பட்ட சல்ஃபர் நீரற்ற கரைசல். குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தின் வாயுவின் கரைதிறன் அதிகரிக்கிறது. குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் பொழுது நீர்மத்தின் வாயுவின் கரைதிறன் அதிகரிக்கிறது. 25% ஆல்கஹால் என்பது
75 மில்லி லிட்டர் நீரில் 25 மில்லி லிட்டர் ஆல்கஹால் ஆகும். 25% ஆல்கஹால் கரைசல் என்பது 75 மில்லி லிட்டர் நீரில் 25 மில்லி லிட்டர் ஆல்கஹால் ஆகும். ஈரம் உறிஞ்சிய கரையும் சேர்மங்கள் உருவாக்க காரணம் ஈரம் மீது அதிக நாட்டம். ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக்க காரணம் ஈரம் மீது அதிக நாட்டம். சிலிக்கா ஜெல் நீர் உறிஞ்சும் தன்மை உடையது. நீர் உறிஞ்சும் தன்மை உடையது எது அப்படின்னா சிலிக்கா ஜெல். ஒரு கரைசலில் உள்ள மிக குறைந்த அளவு கொண்ட கூறினை கரைபொருள் என அழைக்கிறோம். ஒரு கரைசலில் மிக குறைந்த அளவு கொண்ட கூறினை கரைபொருள் அப்படின்னு சொல்கிறோம். திண்மத்தில் நீர்ம வகை கரைசலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ரசக்கலவைகள். திண்மத்தில் நீர்ம வகை கரைசலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ரசக்கலவை. கரைதிறன் என்பது 100 கரைப்பானில் கரைக்கப்படும் கரைபொருளின் அளவு ஆகும். கரைதிறன் என்பது 100 கரைப்பானில் கரைக்கக்கூடிய கரைபொருளின் அளவு ஆகும். முனைவுறும் சேர்மங்கள் முனைவுறும் கரைப்பானில் கரைகிறது. முனைவுறும் சேர்மங்கள் முனைவுறும் கரைப்பானில் கரைகிறது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது கன அளவு சதவிகிதம் குறைகிறது. ஏனெனில் திரவங்கள் வெப்பத்தால் விரிவடையும். வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது கன அளவு சதவீதம் குறைகிறது. ஏனெனில் திரவங்கள் வெப்பத்தால் விரிவடையும். கரைசலின் கன அளவு சதவீதம் வெப்பநிலை அதிகரிக்கும் போது குறைவதற்கான காரணம் திரவங்களின் வெப்ப விரிவு. கரைசல்களின் கன அளவு சதவிகிதம் வெப்பநிலை அதிகரிக்கும் போது குறைவதற்கான காரணம் திரவங்களின் வெப்ப விரிவு. உப்பு நீரில் கரைந்து ஒரு படித்தான கரைசலை உருவாக்கிறது. உப்பு நீரில் கரைந்து ஒரு படித்தான கரைசலை உருவாக்கிறது. மணலும் நீரும் கலந்த கலவை பலப்படித்தான கலவை. மணலும் நீரும் கலந்த கலவை பலப்படித்தான கலவை. இயற்கையில் காணப்படும் ஒரு கரைசல் கடல் நீர், காற்று. கடல் நீர், காற்று இயற்கையில் காணப்படும் ஒரு கரைசல். வாயுவில் திரவம் கரைந்துள்ள கரைசலுக்கு எடுத்துக்காட்டு மேகம். வாயுவில் திரவம் கரைந்துள்ள கரைசலுக்கு எடுத்துக்காட்டு மேகம். திரவத்தில் திரவம் கரைந்துள்ள கரைசலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நீரில் கரைக்கப்பட்ட எத்தில் ஆல்கஹால். நீரில் கரைக்கப்பட்ட எத்தில் ஆல்கஹால் எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா திரவத்தில் திரவம் கரைந்துள்ள கரைசலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நீரற்ற கரைசலுக்கு ஒரு உதாரணம் பென்சின். பென்சின் நீரற்ற கரைசலாகும். ஒரு கரைசலில் கரைப்பானானது கரைக்கும் ஊடகமாக செயல்படுகிறது. ஒரு கரைசலில் கரைப்பான் ஆனது கரைக்கும் ஊடகமாக செயல்படுகிறது. அதிதெவிட்டிய கரைசல் நிலையற்றது. அதிதெவிட்டிய கரைசல் நிலையற்றது. ஒரே மாதிரியான கரைபொருளையும் கரைப்பானையும் கொண்ட இரு கரைசல்களை ஒப்பிடும்போது எதில் அதிக அளவு கரைபொருள் உள்ளதோ அது செறிவுமிக்க கரைசல் என்றும் குறைந்த கரைபொருள் உள்ள கரைசலை நீர்த்த கரைசல் என்றும் அழைக்கப்படும். ஒரே மாதிரியான கரைபொருளையும் கரைப்பானையும் கொண்ட இரு கரைசல்களை ஒப்பிடும்போது எதில் அதிக அளவு கரைபொருள் உள்ளதோ அது செறிவுமிக்க கரைசல் என்றும் குறைந்த கரைபொருள் உள்ள கரைசலை நீர்த்த கரைசல் என்றும் அழைக்கப்படும். ஒரு கரைசல் 3 கூறுகளை கொண்டிருந்தால் அது முப்படி கரைசல் எனப்படும். ஒரு கரைசல் 3 கூறுகளை கொண்டிருந்தால் அது முப்படி கரைசல் எனப்படும். கரைபொருள் கரைப்பானில் கரையக்கூடிய எல்லையை அடையும் பொழுது அதிதெவிட்டிய கரைசல் உருவாகும். கரைபொருள் கரைப்பானில் கரையக்கூடிய எல்லையை அடையும் பொழுது தெவிட்டிய கரைசல் உருவாகும். கரைதிறன் என்பது கரைபொருள் கரைப்பானில் கரைவதற்கான அளவீடாகும். கரைதிறன் என்பது கரைபொருள் கரைப்பானில் கரைவதற்கான அளவீடு ஆகும். வெப்ப கொள்வினையில் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது கரைதிறன் அதிகரிக்கிறது. வெப்ப கொள்வினையில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதோடைய கரைதிறன் அதிகரிக்கிறது. வெப்ப உமிழ் வினையில் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது கரைதிறன் குறைகிறது. வெப்ப உமிழ் வினையில் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது கரைதிறன் குறைகிறது. கொடுக்கப்பட்ட கரைசலில் அல்லது கரைப்பானில் கரைந்துள்ள கரைபொருளின் அளவு கரைசலின்
செறிவு என வரையறுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்ட கரைசலில் அல்லது கரைப்பானில் கரைந்துள்ள கரைப்பொருளின் அளவு கரைசலின் செறிவு. கன அளவு சதவீதம் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது குறைகிறது. கன அளவு சதவீதம் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது குறைகிறது. ஒரு கரைப்பானில் கரையக்கூடிய கரைப்பொருளின் அளவை கரைதிறன் என்ற பண்பினால் அளக்க முடியும். ஒரு கரைப்பானில் கரைக்கக்கூடிய பொருளின் அளவை கரைதிறன் என்ற பண்பினால் அளக்க முடியும். நிறை சதவீதம் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல. நிறை சதவீதம் வெப்பநிலை சார்ந்தது அல்ல. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த லெசனில் சந்திப்போம். நன்றி.